ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் செல்வி அக்கா ஃபேமிலியிலேருந்து பேசுகிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ எந்த ஊரில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு கிராமத்தில் புதூருன்ற கிராமத்தில் இருக்கோம். இங்கே வந்து வைகாசி பொங்கல் திருவிழா வந்து நடந்துகிட்ருக்கு. அதுக்காக நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு போயிருந்தோம். ஸோ விளக்கு பூஜைக்காக நாங்கள் ஈவினிங் வந்து வந்திருந்தோம். இது வந்து 6 மணிக்கு ஆரம்பிப்பான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ணவே ஒரு 7:30 ஆகிடுச்சு. அது ப்ரிப்பரேஷனுக்கே ஒரு 1 ஹவர் கிட்ட ஆகிடுச்சு. எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் எல்லாம் பெரியவங்க தான் பண்ணியிருப்பாங்க. எங்கள் வீட்டில் தான் வந்து சின்ன சின்ன வாண்டுங்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த விளக்கு பூஜைக்கெலாம் வந்து பண்ணாங்க. எங்கள் சித்தி பசங்க 2 பேரும், எங்கள் மாமா பொண்ணு ஒரு பொண்ணும், அப்புறம் எங்கள் அக்கா, மொத்தம் 5 பேர் நாங்கள் பண்ணோம். ஸோ 4 விளக்குல 5 பேர் பண்ணோம். நான் 3 பேருக்கும் மாறி மாறி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ஒரு வழியாக அந்த விளக்கு பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நல்லாவே இருந்தது. ஏன்னா வந்து நான் எப்பயும் அம்மா கூட உட்காந்து பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் வந்து தனியாக வந்து உட்காந்து இவங்கள லீட் பண்ணி பண்ணுற அளவுக்கு எல்லோரும் நான் பண்ணுறேன், நான் கற்பூரம் காட்டுறேன், நான் விளக்கேற்றுறேன் அப்படின்னு ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணாலுங்க. அதோட வந்து தட்டில் வந்து பூவு, மாலை, அப்புறம் வந்து அதுக்கு சாமிக்கு படைக்கிறதுக்கு புடவையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஊரோட எல்லையில் தான் வந்து சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணுவாங்க காளியம்மனுக்கு. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம். போயிட்டு வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து காளியம்மனோட வாகனத்தை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அலங்காரத்துக்காக. ஸோ நாங்கள் கொடுத்த புடவை அது எல்லாத்தையுமே வந்து சாமிக்கு போட்டு அலங்காரம் பண்ணிட்டாங்க. ஸோ இது எப்படி பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, எல்லோரும் சேர்ந்து தேர் மாதிரி இழுப்பாங்க. அப்புறமா வந்து எல்லோரும் முளைப்பாரி எடுப்பாங்க. ஊரில் இருக்க எல்லா மக்களும் வந்து இவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த முளைப்பாரியை சுற்றி கும்மி அடித்து வழிபடுவாங்க. இது எப்போ டைமிங் நடக்கும் பார்த்திங்கன்னா, நைட்டு 11:30க்கு ஆரம்பித்து விடிய காலையில் 5-6 மணிக்கு தான் முடியுமே இதோட திருவிழாவோட டைமிங்கு. முதல்ல வந்து இந்த கும்மி அடித்து எல்லாத்தையும் முளைப்பாரியை தூக்கிக்கிட்டே அந்த சாமியை ஊர்வலம் வருவாங்க. பொம்மலா இருக்கு பாரு. என்ன இவ்வளோ ஹைட்டா இருக்கு? அம்மனுடைய தேர் வந்து இந்த வீதியில் சுற்றி வரவே விடிய காலைல 4 மணி ஆயிடுச்சு. ஸோ அதோட நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கருப்பசாமி வந்து மேலே வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாக ஆடினாங்க. பார்ட் 2 வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன், மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். டாடா பாய்.